25 சிறப்பு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த சிறப்பு பள்ளிகள் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு? இந்த பள்ளிகளுக்கு எப்படி மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டமானது செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இதே போன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் அரசு உதவி பெற்று செயல்படும் சிறப்பு பள்ளிகள் மற்றும் ஆரம்ப நில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழ்நாடு அரசானது நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணையானது வெளியிடப்பட்டது. அதன்படி தற்போது தமிழகம் முழுவதும் அரசு நிதி உதவி பெற்று செயல்பட்டு வரும் 175 சிறப்பு பள்ளிகளில் பயிலும், அதாவது காலை பள்ளிகளுக்கு வந்து மாலை வீடு திரும்பும் அந்த சிறப்பு பள்ளி மாணவர்களில் 5725 பேருக்கு மதிய உணவு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அந்த சிறப்பு மையங்களுக்கு அருகில் உள்ள அரசு பள்ளிகளில் இருந்து மதிய உணவானது தயார் செய்து இந்த சிறப்பு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள சத்துணவு துறையின் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக அலுவலரின் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து சிறப்பு பள்ளி மையங்களுக்கு உரிய நேரத்தில் மதிய உணவினை பாதுகாப்பாகவும் முறையாகவும் கொண்டு செல்வதற்கு இந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு பள்ளி மாணவர்கள் மதிய உணவை உட்கொள்ள தேவையான தட்டு, டம்ளர் போன்றவற்றையும் மதிய உணவினை சூடாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு சென்று வழங்குவதற்கு கொள்கலன் மற்றும் உபகரணங்களை ஏற்பாடு செய்தவும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்த உள்ளது. இந்த மதிய உணவு திட்டமானது பள்ளிகள் தொடங்கிய உடனே, அதாவது ஜூன் மாதம் முதலே நடைமுறைக்கு வரும் என்றும் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.